செய்திகள் தொடர்கின்றன. பெண் பித்தர் என்றும் பல விபச்சார பெண்களுடன் தொடர்பு வைத்திருந்தார் என்றும் பரபரப்பு குற்றச்சாட்டுகளுக்கு ஆளாகி வந்த இத்தாலி அதிபர் பெர்லுஸ்கோனி பொதுமக்களின் எதிர்ப்பால் அதிபர் பதவியிலிருந்து விலகியுள்ளார். பெர்லுஸ்கோனி ராஜினாமா செய்துள்ளதை இத்தாலியில் எதிர்க்கட்சியினரும் பொதுமக்களும் உற்சாகமாக கொண்டாடினர். பாலியல் மற்றும் பெரும் ஊழல் குற்றச்சாட்டு காரணமாக பொதுமக்கள் மத்தியில் ஏற்பட்ட கடும் எதிர்ப்பு காரணமாக இத்தாலி அதிபர் பெர்லுஸ்கோனி ராஜினாமா செய்துள்ளார். இவர் ராஜினாமா செய்துள்ளதை அடுத்து அவரது வீட்டின் முன் பல ஆயிரம் மக்கள் திரண்டு உற்சாகமாக ஆடிப்பாடி கொண்டாடினர். இத்தாலி அதிபர் பெர்லுஸ்கோனி ஊழல் குற்றச்சாட்டில் சிக்கியுள்ளதோடு நாட்டின் கடன் நெருக்கடி அதிகரித்து வேலையில்லா திண்டாட்டம் பெருகியுள்ளதற்கு காரணமாக இருந்ததாலும் அவர் ராஜினாமா செய்ய நேர்ந்தது. ஐரோப்பிய நாடுகளின் கடன் நெருக்கடி காரணமாக இத்தாலி மற்றும் கிரீஸ் ஆகிய 2 நாடுகளில் அதிபர்கள் கடந்த ஒரே வாரத்தில் ராஜினாமா செய்தது குறிப்பிடத்தக்கது. ஸ்பெயின் நாட்டில் மலைப்பகுதியில் ஹெலிகாப்டர் மோதி நொறுங்கிய விபத்தில் பிரிட்டனை சேர்ந்த 2 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். ஸ்பெயின் மலைப்பகுதியில் பிரிட்டனை சேர்ந்த 2 பேர் ஹெலிகாப்டரில் பயணம் செய்து கொண்டிருந்தனர். அப்போது திடீரென கட்டுப்பாட்டை இழந்த ஹெலிகாப்டர் மலைக்குன்றில் மோதி நொறுங்கியது. இதில் ஹெலிகாப்டரில் பயணம் செய்த 2 பேரும் பரிதாபமாக உயிரிழந்தனர். இந்த விபத்தால் வனப்பகுதியில் ஏற்பட்ட தீயை அணைக்கும் பணியில் தீயணைப்பு படையினர் ஈடுபட்டுள்ளனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் தலைப்புச் செய்திகள் மாலை 6 மணிக்கு. உங்கள் பிரச்சினைகளுக்கு உடனடி தீர்வு காண 30134600 என்ற கேப்டன் டிவியின் தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளவும். வணக்கம்.